அனைவருக்கும் வணக்கம். விஜய தரங்கிணி அத்தியாயங்கள் 44 மற்றும் 45. அத்தியாயம் 44. சீறி பாய்ந்த புலியும் சிறகொடிந்த பைங்கிளியும். ஈழ நாட்டின் அரண்மனையில் மந்திர ஆலோசனை மண்டபத்தில் ஈழ மன்னர் காசிவன் தக்க சேனாபதியுடனும் மந்திரி பிரதானிகளுடனும் மற்ற படைத்தலைவர்களுடனும் ஈழத்து படைகளை பாண்டிய நாட்டிற்கு அனுப்புவதை பற்றி பேசிக் கொண்டிருந்தார். பாண்டிய மன்னர் நம்மிடம் நட்பு பிணைப்பை ஏற்படுத்திக் கொள்வதில் உறுதியாகத்தான் இருக்கின்றார். பாண்டிய நாட்டின் நலனில் நமக்கு என்ன அக்கறை என்று உங்களில் யாராவது நினைப்பீர்களே, ஆனால் அதை நேரடியாக கேளுங்கள் என்று நிறுத்திவிட்டு அனைவரையும் கூர்ந்து நோக்கினார் ஈழ மன்னர். அமைச்சர்களுள் ஒருவர் எழுந்து நின்றார். சந்தேகத்தை வெளிப்படையாக கேளுங்கள் என தூண்டினார் காசிபன். அரசே, பாண்டிய மன்னர் இப்போது உறுதியாக இருப்பதற்கு காரணம் அவரால் தனித்து நின்று சோழ மன்னரை எதிர்க்க முடியாமல் இருப்பதுதான். நாம் படை உதவி செய்து பாண்டிய மன்னர் வெற்றி பெற்றவுடன் இந்த உதவியை மறந்து நம்மீதே அவர் பாய்ந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. நான் சொல்வதை தாங்கள் தவறாக எடுத்துக்கொள்ளக் கூடாது என்றார் அமைச்சர். நீங்கள் சொல்வது சிந்திக்க வேண்டிய கருத்துதான். ஆனால் சோழ மன்னரின் கண் பார்வை நம்மீதும் படர்ந்திருக்கிறது என்பதையும் நாம் மறந்துவிடக் கூடாது. சோழ மன்னரின் பகைவரோடு நாம் இணைவதுதான் உண்மையான ராஜதந்திரம். அந்த இணைப்பை நாம் பலப்படுத்திக் கொண்டால் சோழ மன்னருக்கு நிச்சயம் தோல்விதான். நீங்கள் சொல்வதை போல மாறும் குணம் படித்தவர் அல்லர் பாண்டிய மன்னர் என்றார் காசிபன். பாண்டிய மன்னருக்கு படை உதவி செய்வது நமக்கு நன்மைதான் பயக்குமே தவிர ஒரு பொழுதும் தீமை பயக்காது. மேலும் நம்மீது போர் தொடுக்க சோழ மன்னர் முயன்றால் அப்போது நம்முடைய நிலையும் இப்பொழுதுள்ள பாண்டிய மன்னரின் நிலையாகத்தான் இருக்க முடியும் என்றான் சக்க சேனாபதி. ஒரே ஒரு வேண்டுகோள் அரசே என்றபடியே எழுந்தார் மற்றொருவர். சொல்லுங்கள் என்று ஊக்கம் கொடுத்தார் காசிபன். நம்முடைய படைப்பிரிவில் 1/3 பகுதியை மட்டுமே அனுப்பினால் போதுமானது என்பது எனது அபிப்பிராயம் என்றார் அவர். அப்படியே செய்வோம் என்று அவருடைய கூற்றை ஏற்றுக்கொண்டார் காசிபன். சக்க சேனாபதி மட்டும் படையுடன் செல்வதை விட என்று ஆரம்பித்த ஒருவர் சேனாபதியின் தீ விழிகளைக் கண்டு தன் வாயை மூடிக்கொண்டார். என்னுடைய வீரத்தை குறைத்து மதிப்பிடாதீர் என்று அவரை நோக்கி சீறினான் ஈழப்படை தளபதி. நான் தங்களுடைய வீரத்தை குறைத்து மதிப்பிடவில்லை, தங்களுக்கு துணையாக. தேவையில்லை, நான் ஒருவன் மட்டுமே படையுடன் சென்று வெற்றியுடன் திரும்புவேன் என்றான் சக்க சேனாபதி திடமான குரலில். படைத்தளபதியின் வீரமும் போர் தந்திரமும் நிச்சயம் நமக்கு வெற்றியை தரும். இன்றிலிருந்து 6ஆம் நாள் ஈழத்து படைகள் சக்க சேனாபதியின் தலைமையில் தமிழகம் நோக்கி கிளம்பட்டும் என்று வீரார்ந்த குரலில் வீறு கொண்டு எழுந்து ஆணையிட்ட காசிபன் தொடர்ந்து, தளபதி, படைகள் புறப்படுவதற்கான ஏற்பாடுகளை துரிதமாக செய்யுங்கள். பாண்டிய மன்னருக்கு ஓலை அனுப்பிவிடுகிறேன் என்றார் உறுதியான குரலில். ஈழ நாட்டின் அரண்மனையில் மந்திர ஆலோசனை நடந்து கொண்டிருந்த அதே தருணத்தில் திருமுனைப்பாடி நாட்டில் படைகளுடன் பாசறை அமைத்து தங்கியிருந்த சோழ இளவல் ராஜாதித்தன் மாதங்கியை பற்றிய நினைவுகளை மறக்க முயன்று அது முடியாமல் போகவே மனம் சலித்து தன்னைத்தானே நொந்து கொண்டவனாக பாசறை எல்லையையும் தாண்டி மெதுவாக நடந்து கொண்டிருந்தான். நடந்த நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றும் அவன் நெஞ்சில் கூறிய வேல்களாக பாய்ந்து வேதனையின் கோர பிடிக்குள் அவனை சிக்க வைத்து வேடிக்கை பார்த்தன. பகைவர்கள் மாதங்கியை விரட்டி கொண்டு வந்தது. அவள் உண்மையான ஆபத்தில் சிக்கிக் கொண்ட மானை போல மருண்டு நின்றது. தான் அவளை பாதுகாப்பதற்காக விருந்தினர் மாளிகையில் தங்க வைத்தது. அவள் மேல் கொண்ட அன்பின் காரணமாக வெள்ளங்குமரனை அறிந்தது. தன்னிடம் அன்பு பூண்டவளைப் போல அவள் நடித்த நடிப்பில் தான் அவள் பால் மனதை பறிகொடுத்தது. ரத போட்டிக்கு அவள் வருவாள் என எதிர்பார்த்து ஏமாந்தது. வெற்றி செய்தியுடன் விருந்தினர் மாளிகைக்கு சென்ற தனக்கு மாதங்கி எழுதி வைத்துவிட்டு சென்ற ஓலை வேதனையை பரிசாக தந்தது. இன்று ஒவ்வொரு நிகழ்ச்சியாக அவனது மனத்திரையில் காட்சிகளாக விரிந்த போது மாதங்கி என்று தன்னை அறியாமல் உறக்கவே கத்திவிட்டான் ராஜாதித்தன். அப்படி கத்தியவன் தன்னுடைய கத்தலுக்கு பதிலாக பிரபு என்று பக்கத்தில் இருந்த மரத்திற்கு பின்னால் இருந்து வந்த மாதங்கியின் இனிய குரலை கேட்டு பிரமித்து போய் குரல் வந்த திசையை உற்று பார்த்தான். மரத்திற்கு பின்னால் இருந்து மெதுவாக வெளியே வந்த மாதங்கி,
என்னை மன்னித்து விடுங்கள் பிரபு, இந்த பாவியை மன்னித்து விடுங்கள் என்று கதறிக்கொண்டே ஓடி வந்து ராஜாதித்தனின் பாதங்களில் சரணடைந்தாள். இளவரசனின் பாதங்களில் சூடாக விழுந்த கண்ணீர் துளிகள் அவனுடைய இதயத்தில் புறையோடி கிடந்த புண்ணிற்கு ஒத்தடம் கொடுத்து ஆற்ற முயன்று தோற்றன. ஒரு கணம் நிலவொளியில் அவளை உற்று பார்த்த ராஜாதித்தன் உதடுகள் உணர்வின் வேகத்தால் துடித்தன. தான் என்ன செய்கிறோம் என்பதையே உணராதவனாக மாதங்கியை எட்டி உதைத்தான் ராஜாதித்தன். பிரபு என்று அலறிக்கொண்டே சற்று தூரத்தில் சென்று விழுந்தாள் மாதங்கி. நல்லவளைப் போல நடித்தாய். நாச வேலைக்கு அரசி நீ என்பதை உணராமல் உன்மேல் அளவில் கரிய அன்பை செலுத்திய என்னை கருவியாக பயன்படுத்தி அரசியல் செய்திகளை அறிந்து கொண்டாய். என்னை காதலிப்பதைப் போல நாடகமாடினாய். மேலும் என்று பேசிக்கொண்டே போன அவனை இடைமறித்தாள் மாதங்கி. இல்லை பிரபு, இல்லை. நீங்கள் கடைசியாக சொன்னதைப் போல நான் நாடகம் ஆடவில்லை. நாடகமாட வந்தவள் தங்களிடம் என் இதயத்தையே பறிகொடுத்து பரிதவித்து நின்றேன். பாதகம் செய்ய வந்தவள் சாதகமாக இருக்க நினைத்தேன். தீங்கு செய்ய வந்தவள் தங்கள் தீன்தோளில் தவழ்ந்திட துடித்தேன். ஒற்றறிந்து செல்ல வந்தவள் உற்ற துணையாக வாழ்ந்திட விளைந்தேன். ஆனால் இறைவனுக்கு நம்மை இணைத்து வைப்பதில் இஷ்டமில்லை போல் இருக்கிறது. இணைய துடித்த இதயத்தை ஈவிரக்கமின்றி பறித்து விட்டான். கதறினாள் மாதங்கி. எங்கோ வெறித்து நோக்கினான் சோழ இளவல். ஏந்திள்ளையின் அவல நிலையை அறிந்து கொள்ளும் நிலையில் அப்போது அவன் இல்லை. பிரபு என்று தயங்கி மெதுவாக அழைத்தாள் மாதங்கி. இனி அப்படி அழைக்க உனக்கு உரிமை இல்லை என்றான் கடுமையான குரலில் ராஜாதித்தன். வேண்டாம் பிரபு, வேண்டாம். அந்த உரிமையையும் பறித்துக் கொண்டு விடாதீர்கள் என்றவள். அன்றைக்கு நீங்கள் தஞ்சையை விட்டு கிளம்பிய போது நெற்றியில் திலகமிட்டு அனுப்பினேனே, எதற்காக தெரியுமா என்று விம்மலுக்கு இடையே வினவினாள் மாதங்கி. அதை கேட்டதும் வியப்படைந்தான் ராஜாதித்தன். என்ன, என் நெற்றியில் என்று ஏதோ கேட்க முயன்ற ராஜாதித்தனை இடைமறித்து பேசினாள் மாதங்கி. ஆம் பிரபு, அந்த மூதாட்டி வேறு யாரும் இல்லை, நான் தான். கட்டு தலைகளையும் மீறி காதலியின் கடமையை செய்து முடித்தேன். அப்படி செய்ததால் என் நாட்டிற்கு துரோகம் செய்தவள் ஆனேன். எந்த கணத்திலும் அவர்களால் என் உயிர் பறிக்கப்படலாம். அதற்கு முன் உங்களை ஒரே ஒரு தடவை சந்தித்து நான் உங்களுக்கு உரியவள், உங்களை ஏமாற்ற வந்து உங்களுடன் ஐக்கியமானவள் என்பதை உணர்த்திவிட்டு செல்லவே இங்கு ஓடோடி வந்தேன் பிரபு. நான் வருகிறேன் பிரபு, வருகிறேன். இறைவனின் உள்ளத்தில் எப்பொழுதாவது இரக்கம் ஏற்பட்டு என் மீது கருணை காட்டினால் நாம் மறுபடியும் சந்திப்போம். மனத்தில் ஏறி கிடந்த உணர்வு சுமையை இறக்கிவிட்ட திருப்தியுடன் திரும்பி நடந்தாள் மாதங்கி. நில் மாதங்கி, நில். சட்டென்று நின்று திரும்பி பார்த்தாள் மாதங்கி. எங்கே போகிறாய்? விரக்தியுடன் சிரித்தாள் மாதங்கி. புலியின் சீற்றத்தில் சிறகொடிந்த பைங்கிலி நான். அனாதை என்று ஆரம்பத்தில் உங்களிடம் பொய் சொன்னதற்கு பிராய்ச்சித்தமாக இப்போது நான் உண்மையிலேயே அனாதையாகிவிட்டேன் பிரபு, அனாதையாகிவிட்டேன். தயை கூர்ந்து மறுபடியும் இந்த அனாதையின் மீது அன்பு காட்டி அழைத்து விடாதீர்கள். ஆதரவு தந்திட அருகதையற்றவள் நான். விருட்டென்று மரத்தின் பின்னால் சென்று மறைந்தாள் மாதங்கி. அத்தியாயம் 45. காவலனின் கூற்றும் காலதேவனின் நகைப்பும். நிலவு பெண்ணரசி விண்வெளியில் பவனி வருவதை நிறுத்திவிட்டு, மாதங்கி கவலைப்படாதே, நீ அனாதை அல்லல், உனக்கு ஆதரவு தர நான் இருக்கிறேன் என்று கூறிக்கொண்டே மண்ணுலகுக்கு ஓடிவர எண்ணி அப்படி செய்ய முடியாமல் போகவே மண்ணுலகில் நடைபெறும் அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் தான் ஒரு ஊமை சாட்சியாக நிற்க வேண்டியிருப்பதை எண்ணி தனது இயலாமைக்காக பெரிதும் மனம் நொந்த வண்ணம் மெதுவாக தன் பணியை தொடர்ந்தது. புலியின் சீற்றத்தில் சிறகொடிந்த பைங்கிலி நான். மனம் விரும்பி மாதங்கி சொல்லிவிட்டு சென்ற வார்த்தைகள் சூறாவளியாக சுழன்று அடித்து சோழ இளவனின் உள்ளத்தை தூள் தூளாக்கவே மெய் விதிர்த்து நின்ற ராஜாதித்தனின் உயிரை சுண்டு இழுப்பதைப் போல மாதங்கி சென்ற திசையில் இருந்து மீண்டும் அலறல் எழவே தன் உணர்வுகளை வெகு சிரமப்பட்டு அடக்கிக் கொண்டு உரையில் இருந்த வாளை உருவிய வண்ணமாக ஓடினான் ராஜாதித்தன். அங்கே அவன் கண்ட காட்சி அவனது இரத்த நாளங்களையே வெடித்து சிதறச் செய்வதாக இருந்தது. வயிற்று பகுதியில் பகைவர்களில் ஒருவன் வாளை மிக வேகமாக பயிற்சி விட்டதால் குருதி கொப்பளிக்க கீழே விழுந்து துடித்துக் கொண்டிருந்தாள் மாதங்கி.
பழி தீர்த்து கொண்ட பகைவர்கள் அங்கிருந்து ஓட முடியாமல் ராஜாதித்தனிடம் சிக்கிக் கொள்ளவே அடுத்த சில கணங்களுக்குள் ராஜாதித்தனின் வாளுக்கு இரையாகி விண்ணுக்கு விருந்தாகினர். ஆக்ரோஷத்துடன் அவர்களை கொன்று குவித்த ராஜாதித்தன் மாதங்கியின் அருகில் மண்டியிட்டு அமர்ந்தான். பிரபு, பிரபு என்று முனகியபடியே ராஜாதித்தனின் கரத்தை தன் இடக்கரத்தால் பற்றி கொண்ட மாதங்கி மிகவும் சிரமப்பட்டு தன் விரலில் குருதியை தோய்த்து அவனது நெற்றியை நோக்கி உயர்த்தினாள். அவளுடைய எண்ணத்தை புரிந்து கொண்ட ராஜாதித்தன், மாதங்கி என்று புலம்பிக் கொண்டே அவள் திலகமிடுவதற்கு ஏதுவாக தலையை தாழ்த்தினான். நெற்றியை நோக்கி உயர்ந்த கை அதற்குள் யமன் அவசரப்பட்டு விட்டதால் சட்டென்று துவண்டு கீழ் நோக்கி தாழ்ந்தது. மாதங்கி என்று அழினான் ராஜாதித்தன். அவனது அலறல் அந்த பகுதி முழுவதும் சுற்றி சுழன்று பிறகு அவன் பக்கமே திரும்பியது. தேவலோகத்திலிருந்து இறங்கி வந்த தெய்வ மகள் ஒருத்தி மீண்டும் தன் உலகை நாடி சென்று விட்டாளோ? மண்ணை மிதித்து மாயவலை வீசி தன்னை மயக்க வைத்த மாயப்பெண் தன் உள்ளத்தை தவிக்க விட்டு மறுபடியும் விண்ணுலகிற்கு சென்று அங்கே குடிபுகுந்து விட்டாளோ? தன்னை ஏமாற்ற வந்த ஏந்திழையால் தானே ஏமாற்றமடைந்து ஏன் இந்த வாழ்வு என்று வெறுப்புற்று வேதனை உற்று வானகத்தில் அடைக்கலம் புகுந்து விட்டாளோ? சோழ இளவரசரின் உள்ளம் துடியாய் துடித்தது. மாதங்கியை அப்படியே வாரி எடுத்துக்கொண்டு தள்ளாடி தள்ளாடி பாசறையை நோக்கி நடந்தான் சோழ இளவல் ராஜாதித்தன். அவன் பாசறை பகுதிக்குள் நுழைந்த போது அங்கு வீரர்களிடம் அவன் எங்கே என்று கேட்டுக்கொண்டிருந்த வெள்ளங்குமரன் மாதங்கியை ஏந்திய நிலையில் கண்களில் கண்ணீர் மல்க வந்து நின்ற ராஜாதித்தனின் நிலையைக் கண்டு திகைத்து போய் அப்படியே நின்று விட்டான். இளவரசே, என்ன இது? என்ன நடந்தது என்று தடுமாறிய வண்ணம் வார்த்தைகள் வடிவெடுத்து வெளிவந்தது. சோகம் படிந்த சிரிப்பொன்று ராஜாதித்தனின் உதடுகளிலிருந்து பிரிந்தது. வெள்ளங்குமரா, மாதங்கி மானிட பெண் அல்லல், தெய்வ பெண். ஆதரவற்றவள் நான் என்று என் வாழ்க்கையில் புகுந்தவள் என்னை அனாதையாக்கி விட்டு போய்விட்டாள். வெள்ளங்குமரா, போய்விட்டாள் அவள். சோகத்தின் விளிம்பை தொட்டது அவனது குரல் ஒளி. வெள்ளங்குமரன் உள்ளத்திலும் எங்கோ ஒரு பகுதியில் மாதங்கி இளவரசரிடமிருந்து பிரிந்து சென்றதற்கு காரணம் நீதான், நீதான் என்ற குரல் மெதுவாக எழுந்து விஸ்வரூபம் எடுக்கவே தன் தலையை தாழ்த்தி கொண்டான் அவன். மாதங்கியை கீழே கிடத்திய ராஜாதித்தன் வெள்ளங்குமரனின் அருகில் வந்து நின்றான். அவனிடம் ஏதோ சொல்வதற்காக நிமிர்ந்த வெள்ளங்குமரனை பேச விடாமல் தடுத்தது ராஜாதித்தனின் தீர்க்கமான குரல். வெள்ளங்குமரா, மாதங்கியின் மரணத்திற்கு நீயோ நானோ காரணமன்று. விதியின் பிழை அது. நாம் இப்போது அதை பற்றி பேசிக் கொண்டிருப்பதில் அர்த்தமில்லை. இவளது கடைசி கண பொழுதுகள் என்னுடன் கழிந்தன என்ற திருப்தியே எனக்கு புதிய உத்வேகத்தையும் ஆற்றலையும் தந்துவிட்டன. அந்த சில கண பொழுதுகள் நாங்கள் இருவரும் உள்ளத்தாலும் உணர்வுகளாலும் ஒன்றி வாழ்ந்து விட்டோம். வெள்ளங்குமரா, வாழ்ந்து விட்டோம். தரையில் கிடந்த தாரகை என மரணத்தை தழுவி கிடந்த மாதங்கியை கலங்கிய கண்களுடன் பார்த்தான் ராஜாதித்தன். வெகு சிரமப்பட்டு தன் மனதை திடப்படுத்தி கொண்டான். அடுத்தாற் போல அவனுடைய வார்த்தைகள் மிக உறுதியுடன் வெளிவந்தன. வெள்ளங்குமரா, மாதங்கியின் உடலை அரச மரியாதையுடன் அடக்கம் செய்ய ஏற்பாடு செய். ஆகட்டும் இளவரசே. மாதங்கியின் உடல் அரச மரியாதையுடன் அடக்கம் செய்யப்பட்ட அதே தருணத்தில் அறம் தந்த பொன்பொழி கூடல் என்றும் மும்மை தமிழ் கூடல் என்றும் பாராட்டப்பட்ட மதுரை மாநகரில் அரண்மனையின் மேன்மாடத்தில் நின்றபடி அமைச்சர் ஜடிலனுடன் உரையாடி கொண்டிருந்தார் ராஜசிம்ம பாண்டியன். அமைச்சரே, சோழர் படை தலைவன் தான் இந்த வேண்டாத வதந்தியை கிளப்ப ஏற்பாடு செய்திருக்கிறான் என்பது தெளிவாக புரிந்துவிட்டது. வீரத்துடன் விவேகமும் கொண்டவன் சோழர் படை தலைவன் சென்னி பேரரையன். அவனுடைய தலைமையில்தான் சோழப்படைகள் நம்மீது போர் தொடுக்க தயாராகி கொண்டிருக்கின்றன என்றார் பாண்டிய மன்னர் பெருமூச்சு ஒன்றை உதறிவிட்டபடி. கவலைப்படாதீர்கள் அரசே. சக்க சேனாபதி படையுடன் ஈழத்திலிருந்து புறப்பட்டு விட்டதாக செய்தி அனுப்பியுள்ளார் ஈழ மன்னர் காசிபன். பல போர்க்களங்களை கண்ட அவர் எப்படிப்பட்ட வியூகத்தையும் உடைத்து வெற்றி காணக்கூடிய அறிவு கூர்மை உள்ளவர். நமக்கு வெற்றி நிச்சயம் அரசே, வெற்றி நிச்சயம்தான் என்றார் ஜடிலன் உணர்ச்சியுடன். அப்போது பாண்டிய படைத்தலைவன் நக்கன் குமான் மேன்மடத்திற்குள் வேகமாக நுழைந்தான். வணக்கம் அரசே. படைத்தலைவரே, விஷவித்தை ஊன்றிய வதந்தி வதங்கி சுருங்கி விட்டதல்லவா
என்று வினவினார் ராஜசிம்மன். அதற்கு பதில் சொல்லாமல் தலையை தாழ்த்தி கொண்டான் நக்கன் குமான். ஏன் இந்த மௌனம்? படைத்தலைவரே, விஷயத்தை சொல்லுங்கள். வந்து வீண் வதந்தி விரைந்து பரவுவதை தடை செய்ய வேண்டும் என்று நாம் மேற்கொண்ட முயற்சிகள் நேர் எதிர்மாறான பயனை தந்துவிட்டது மன்னவா. என்ன சொல்கிறீர்கள்? விளக்கமாக சொல்லுங்கள் படைத்தலைவரே என்றார் சிற்றத்துடன் ஜடிலன். வீதிகளில் வதந்தி பரவுவதை தடை செய்ய முயன்றோம். ஆனால் அது தீயாக மாறி இப்போது மக்கள் இல்லங்களில் மறைமுகமாக பரவிக் கொண்டிருக்கிறது. வதந்தி பொய்யானது என்பதை உணர்த்த நாம் செய்த முயற்சி, அதில் உண்மை இருப்பதால் தான் நாம் பயந்து மறைக்க முற்பட்டிருக்கிறோம் என்ற தவறான எண்ணத்தை மக்கள் மனதில் தோற்றுவித்து விட்டது என்றான் நக்கன் குமான். ஒற்றறிய வந்தவன் சொன்ன வெற்றுரை இது என்பதை இந்த மக்களால் ஏன் புரிந்து கொள்ள முடியவில்லை என்று வேதனையுடன் சொன்னார் பாண்டிய மன்னர். அந்த வெற்றுரை வெறும் வதந்தியாக மட்டும் பரவவில்லை, மக்களை நம்மிடமிருந்து வேறுபட்டு நிற்கவும் செய்துவிட்டது என்றான் நக்கன் குமான். வீதிகளில் பேசுவோரை தடை செய்ய முயன்றதற்கே இத்தகைய விளைவு ஏற்பட்டுள்ளது என்றால், இனி வீடுகளிலும் பேசக்கூடாது என்றால் அது எத்தகைய விளைவை உண்டாக்குமோ என குமரினார் பாண்டிய மன்னர். வதந்திகளுக்கு நம் மதிப்பு கொடுத்தால் நம்மிடம் மக்களுக்குள்ள மதிப்பு குறைய தொடங்கிவிடும். ஆகையால் என்று இழுத்தார் ஜடிலன். ஆகையால் என்று கேள்வியை திருப்பினார் மன்னர். ஆகையால் வீண் வதந்தியை பற்றி நாம் சிறிதும் கவலைப்படாததை போல காண்பித்துக் கொள்ள வேண்டும். அதுதான் வதந்தியை வேறொருக்கும் வழி என்றார் பாண்டிய அமைச்சர் ஜடிலன். ஆம், அதுதான் சரியான வழி என்று அதை ஒப்புக்கொண்ட பாண்டிய மன்னர் நக்கன் குமான் பக்கம் திரும்பினார். படைத்தலைவரே, படைப்பிரிவுகளை எந்த சமயத்திலும் போருக்கு புறப்படுவதற்கான தயார் நிலையில் வைத்திருங்கள். கோட்டை மதில்களில் அமைந்துள்ள யவன பொறிகள் அனைத்தும் செவ்விய நிலையில் இயங்குகின்றனவா என சோதனையிட்டு பொறிகள் பழுதின்றி இயங்க ஏற்பாடு செய்யுங்கள் என்று ஆணையிட்டார் ராஜசிம்மன். ஆகட்டும் அரசே, அப்படியே செய்கிறேன். மேல்மாடத்திலிருந்து விரைவாக வெளியேறினான் பாண்டிய படைத்தலைவன் நக்கன் குமான். அவன் சென்றதும், அமைச்சரே, பாண்டிய நாட்டின் எதிர்காலமே நடைபெற போகும் போரில் யார் வெற்றி பெறுவார்கள் என்பதை பொறுத்துதான் இருக்கிறது. நாம் வெற்றி பெற்றால் பிற அரசர்களும் புலவர்களும் போற்றி புகழ்வர். நாம் தோல்வியுற்றால் பாண்டியராட்சி அத்துடன் அழிந்துவிடும் என்று ஏதோ கனவுலகத்தில் இருந்து பேசுவதைப் போல வார்த்தைகளை நிறுத்தி நிதானமாக உச்சரித்தார் பாண்டிய மன்னர். காலதேவன் அந்த காவலனின் கூற்றை கேட்டு நகைத்தான். மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.